Hi friends, welcome to Sudha's Kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சைவ கொத்து பரோட்டாங்க. நம்ம வீட்லயே ரெஸ்டாரன்ட்லாம் கிடைக்கிற மாதிரி கொத்து பரோட்டா ரொம்ப ஈஸியா டேஸ்டியா செஞ்சிடலாங்க. இப்போ பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம சைவ கொத்து பரோட்டா ரொம்ப சூப்பரா செஞ்சிடலாங்க. இது எப்படி செய்ய வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? பரோட்டா ஒரு 4 எடுத்துருக்கேங்க. இது நம்ம ஹோம்மேட் பரோட்டா தாங்க. நான் வீட்லயே செஞ்சது. இதனோட லிங்க் வந்து நான் ஐ கார்ட்ல தரேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பரோட்டாக்களை எல்லாத்தையும் சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ எல்லா பரோட்டாக்களையும் நான் சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது இப்போ ஒரு வாணலியில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்துட்டு சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இது கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நான் ஒரு 1/2 கப்புக்கு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துலாம். இப்போ இது நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டானது நமக்கு பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுக்கணும். அதனால் நல்லா இதையும் வதக்கிக்கலாம். இப்போ கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வதக்கின பிறகு இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்துகிட்டு இதே மாதிரி இதோட கலந்துக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்களுக்கு வசதியாக இருக்கும். அடுத்தது நான் தக்காளி ஒரு 2 எடுத்துருக்கேன். சின்ன பீஸாக அதையும் கட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளியானது நல்லா குழைவாக வதங்கணும். இப்போ உடனே நமக்கு குழைவாக வதங்கிறதுக்காக நான் இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இப்படி வதக்கணும்னா நமக்கு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா குழைவாக நமக்கு வதங்குறது நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நல்லா தக்காளியெல்லாம் தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு, காஷ்மீரி சில்லி பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் கலராக இருக்கும், கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நமக்கு புரோட்டாலேயே நமக்கு உப்பு இருக்குது. இதுலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். அதனால தான் இப்போ இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம சால்னா செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா? இதை நம்ம சேர்த்துக்கணும். இது ஹோம்மேட் சால்னா தாங்க. இது வீட்டில் செஞ்சது தான். இதுக்கோட லிங்க்கு நம்ம ஐ கார்டில் தரேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ சால்னா வந்து நல்லா கொதிச்சதுனால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பரோட்டாக்கள் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாங்க. எல்லா பரோட்டாக்களையும் இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா இந்த சால்னாவோட நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா இதை கலந்து எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இது கூட பெப்பர் பொடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லா பொருளும் நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா கலந்துக்கணும். கொஞ்சம் கூட இதில் பரோட்டாக்கள் அதுவும் சால்னா இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம செஞ்சிடணும். இப்போ அப்படியே குத்தி விட்டுடலாம் கொஞ்சம் நேரத்தில். ஆனால் அந்த ஸ்பேச்சுலால் நமக்கு குத்த வராது. அதனால் இந்த மாதிரி நான் சில்வர் கரண்டி வச்சு இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி குத்தி எடுத்துட்டோம்னா நமக்கு ரெஸ்டாரண்ட்லாம் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். வரம்புள்ள ஒரு ஏதாவது கரண்டியோ டம்ளரோ ஏதோ எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே மல்லித்தழை நம்ம தூவிடலாம். மல்லித்தழையும் தூவிட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுலாங்க. ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக நமக்கு பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். கீழே அடிப்பிடிக்காமல் ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க. நம்மளுடைய அருமையான சைவ கொத்து பரோட்டா ரெடி. உங்களுக்கு இந்த சைவ கொத்து பரோட்டா பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.